கோல்டு பிளஸ் மற்றும் தாத்ரி ஹேர் கேர் பிளஸ் ஹெர்பல் ஆயில். வெல்கம் பேக் டு பெபல். கையில் ஒரு கோடி. Are you ready? உடன் வழங்குவோர் டாடா கோல்ட் பிளஸ் அண்ட் தாத்ரி ஹேர் கேர் பிளஸ் ஹெர்பல் ஆயில். யோகேஷ், திவ்யா, திரையோதசி தினத்தில் மாலையில் நடக்கும் பூஜை எது அப்படிங்கிறது கேள்வி. வரலட்சுமி பூஜை அப்படிங்கிறது தவறான பதில். அதுல 10 லட்சம் அடுக்கி இருந்தீங்க, அந்த 10 லட்சம் உங்களை விட்டு போயிருச்சு. பிரதோஷ பூஜையில 20 லட்சம் அடுக்கி இருக்கீங்க. சத்யநாராயண பூஜையில 70 லட்சம் அடுக்கி இருக்கீங்க. குபேர பூஜையில எதுவுமே அடுக்கல. இதுல எது டாப் எது டிராப்? கொஞ்சமாச்சு தைரியமா இருக்க விட. இது ராகு காலத்துல பண்ணுவாங்க, ஈவினிங் பூஜையெல்லாம் நிறைய வேற பண்றது. இது ராகு காலத்துல பண்ணுவாங்க, அது ஈவினிங் பண்ணுவாங்க, அதனாலதான் சொல்றேன். ஓகே, பெட்டர் ஹாஃப், நோ ப்ராப்ளம். உங்க கையில இருந்த 1 கோடி மொத கேள்வியிலேயே சுருங்கி 20 லட்சம் ஆயிருச்சு. விதிகள் அந்த ஆப்ஷன் எடுத்துக்கலாம்னு தோணுதா? தெரியல, விதிகள் எடுத்திருந்தா உங்க விதி எப்படி இருந்திருக்கும்? இதுதான் விதி அப்படிங்கிறப்ப அந்த விதிகள் மாத்தாது எதையும். நீங்க என்ன பண்றீங்க யோகேஷ்? நான் ஒரு மல்டிநேஷனல் கம்பெனியில் வந்து மேனேஜராக வேலை செய்கிறேன். நான் படித்தது மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், அவ்வளோதான். என்ன பற்றி நானும் ஒரு மல்டிநேஷனல் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன். நான் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன். நீங்களும் மல்டிநேஷனல் கம்பெனியில் வேலை செய்றீங்க. ஆமாம், நீங்களும் மல்டிநேஷனல் கம்பெனியில் வேலை செய்றீங்க. இப்போ ஒரு மல்டிநேஷனல் சேனல்ல ஒரு ஷோல கோடிக்கணக்கான பேர் உங்களை பார்த்துட்டு இருக்காங்க. அதனால அந்த கவனம் மட்டும் குறையாம கேர்ஃபுல்லா விளையாடுங்க. கண்டிப்பா. இப்ப நீங்க கேம்ல எந்த இடத்துல இருக்கீங்கங்கறத பாப்போம். 20 லட்சம் உங்க கையில இருக்கு. இன்னமும் 6 கேள்விகள் நான் உங்களை கேட்க போறேன், சரியா? 2வது क्वेश्चन, அதுக்கான தலைப்புகள். இடங்கள், அளவீடுகள். அளவீடுகள்னா மெஷர்மெண்ட், இடங்கள்னா பிளேசஸ். நீ எதுல கம்ஃபர்டபிள்? இடங்கள். 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 ஓகே, இடங்கள் உங்களுடைய தலைப்பு. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன்ஸை பார்த்துடலாம். சேலைகள், கண்ணாடிகள், கூடைகள், பானைகள். இதுக்கான கேள்வி, மதுரையுடன் தொடர்புடைய சுங்குடி என்பது என்ன? சேலைகளா, கண்ணாடிகளா, கூடைகளா, பானைகளா? ஆஸ் யூஷுவல் 60 செகண்ட் இருக்கு. அந்த டைம் ஆரம்பம். தேங்க்யூ. சார் தானே, சேலைகள் சார் தானே, கன்ஃபார்ம்ல. கண்ணாடி, கூடை, பானை எதுவுமே கிடையாது. கரெக்டா? ஷூர்ல? ஷூர் ஷூர். ஐயோ, 40 செகண்ட் இருக்கு இன்னும். ஆனா நீங்க ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருக்கீங்க போல இருக்கு. 40 செகண்டுக்கு வேணா ஏதாவது? அப்படியா? டைம் ஸ்டாப் பண்ணிடலாமா அப்போ? கான்ஃபிடென்ட். அவ்வளோ கான்ஃபிடென்ட்டா இருக்கு. ஓகே, டைம் ஸ்டாப் பண்ணிடலாம். சுங்குடி அப்படின்னா சேலைகள். சேலையா? நல்லா தெரியுமா? நல்லது. பாத்துருவோம் வாங்க. எங்க பாட்டிக்கு வந்து சுங்குடி சேலை கட்டி கேள்விப்பட்டிருக்கேன். அதனால அப்படியா? கரெக்டா இருக்கும் அப்படின்னு நம்புறேன். பார்க்கலாம். 20 லட்சம் டாப்பா டிராப்பா? நான் வேற சொல்லியிருக்கேன், உன்னை நம்பி. Give me the கோடி பஞ்ச். சூப்பர். இங்க அப்படி சேலைகள் கரெக்டான பதில். 20 லட்சம் அப்படியே தக்க வச்சிருக்கீங்க. இதே மாதிரி மீதி கேள்விகளுக்கெல்லாம் கரெக்டா நீங்க பதில் சொல்லணும். புரியுதா? கண்டிப்பா.
இந்த கேம் ஷோல முதல் 2 கேள்வியிலேயே இவ்வளவு டிராமா நடக்கிறது வந்து ரொம்ப கம்மி. முதல் கேள்வியில பெரிய தொகை 80 லட்சம் நீங்க தவற விட்டீங்க. அடுத்த கேள்வியில 20 லட்சம், மீதி இருக்கிற 20 லட்சத்தை தக்க வச்சுட்டு இருக்கீங்க. என்ன நடந்தாலும் அந்த 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 லவ் இருக்குல்ல, அதுல எந்த மாற்றமும் இல்லையே, பாக்குறதுக்கு சூப்பரா இருக்குங்க. அருமையான அது எப்படி தேங்க்யூ. ஓகே, இன்னைக்கு நேத்து லவ் இல்ல, கிட்டத்தட்ட 14 வருஷம் லவ், அதனால அது அப்படிதான் இருக்கு. அப்படியா? ஓ மை கடவுளே, ஓ மை கடவுளே, குட். நீங்க எப்படி அப்போ உங்க ரொமான்ஸ் 14 வருஷம்னா என்ன ஒரு ஃபியூ இயர்ஸ் இருக்கும்னு நினைச்சேன் நான். 16 வருஷம்னா அது ரொம்ப பெரிய லவ் ஸ்டோரியா இருக்குமே, அது எப்படி கொஞ்சம் சொல்லுங்க. ரொம்ப பெரிய லவ் ஸ்டோரி. சுருக்கி சொல்லணும்னா 2 பேரும் ஒரே காலேஜ்ல படிச்சோம். ஸோ காலேஜோட முதல் வருஷத்துல இருந்து 2 பேரையும் ஒருத்தர் தெரியும். ஸோ நல்ல ஃப்ரெண்ட்ஸா ஸ்டார்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் we liked each other. அதனால அதை நீங்க தமிழ்ல எல்லாம் சொல்ல மாட்டீங்களா? நாங்க ஒருத்தர் வந்து காதலிச்சோம். அது ஓகே, அதுக்கப்புறம் வந்து மெயின் மேட்டர் அவங்க தான் ப்ரப்போஸ் பண்ணாங்க. அப்படியா? இப்ப கண்டிப்பா காலேஜ்லயே ப்ரப்போஸ் பண்ணிட்டாங்களா? காலேஜ்லயேவா? என்னங்க கொலகுத்தமா காலேஜ்லயே? அது ஏன் நான் கேக்குறேன்னா, யூசுவலா காலேஜ் பசங்களா ஏதாவது இந்த காலேஜ் முன்னாடியே நின்னு ஐ லவ் யூ அப்படின்லாம் கத்துவாங்க. அந்த மாதிரி நீங்க ஏதாவது பண்ணீங்களா? ஸ்ட்ராட்டஜி எல்லாம் டிஃபரெண்ட். என்ன ஸ்ட்ராட்டஜி? இல்ல ஸ்ட்ராட்டஜினா என்ன அந்த மாதிரி. ஹலோ, உங்களை பார்த்து நிறைய காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய கத்துக்கலாம். இப்ப நீங்க சொல்லித்தான் ஆகணும். டேமேஜ் பண்றாரு, வேணாம். கொஞ்சம் மோட்டிவேட் பண்ற மாதிரி இருக்கு. ஆமாமா, இதெல்லாம் சோஷியல் சர்வீஸ் மாதிரி. சொல்லுங்க. என்ன வச்சு காமெடி எதுவும் பண்ணல? கிடையாது, அது உங்க கையில தான் இருக்கு. ஓகே, தேங்க்யூ. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சொல்றேன். மேபி எங்களோட அந்த இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை நீங்க கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் சொல்லுங்களேன். ஏன்னா ரொம்ப முக்கியமான விஷயம். உங்ககிட்ட இந்த செய்தியை சொல்றதுக்கு நான் ரொம்ப நேரமா காத்துக்கிட்டு இருக்கேன். ஸ்கிரீன்ல 4 ஆப்ஷன்ஸ், ஆன்சர் ஆப்ஷன்ஸ் ஃபிளாஷ் ஆகுது. எஸ்எம்எஸ் கேள்விக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ்னா, ஆப்ஷன் ஏ 16, ஆப்ஷன் பி 32, ஆப்ஷன் சி 64, ஆப்ஷன் டி 96. இதுக்கான கேள்வி என்னன்னா, ஒரு சதுரங்க பலகையில் மொத்தமாக எத்தனை சதுரங்கள் இருக்கின்றன? இதுதான் கேள்வி. கரெக்டான ஆன்சர் ஆப்ஷனை நீங்க எப்படி எங்களுக்கு எஸ்எம்எஸ் அனுப்புறீங்கன்னா, KOK ஸ்பேஸ் ஆப்ஷன் ஏயா பியா சியா டியா ஸ்பேஸ் உங்க பேரு ஸ்பேஸ் உங்க ஊரு. நீங்க எஸ்எம்எஸ் அனுப்ப வேண்டிய நம்பர் 58585. நாளைக்கு மதியம் 12 மணி வரைக்கும் தான் உங்களுக்கு டைம் இருக்கு. கரெக்டான பதில் அனுப்புற 1000 பேருக்கு ஆளுக்கு 1000 ரூபாய் கொடுக்கப்படும். சோ ஒவ்வொரு எபிசோட்லயும் எஸ்எம்எஸ் கேள்விக்காக மட்டுமே 10 லட்சம் ரூபாய். இதுல யாரெல்லாம் ஜெயிச்சிருக்கீங்கன்னு தெரியணும்னா இந்த வெப்சைட்டுக்கு போய் நாளனைக்கு செக் பண்ணி பாருங்க. www.sunnetwork.in/1crore. இப்போ அந்த எஜுகேஷனல் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க இந்த கேம்ல எந்த இடத்துல இருக்கீங்க அப்படிங்கறத பார்த்துடலாம். 20 லட்சம் ரூபாய் உங்க கையில இருக்கு. நீங்க இன்னமும் 5 கேள்விகளுக்கு பதில் சொல்லணும். எல்லா 5 கேள்விக்கும் சரியா பதில் சொல்லிட்டீங்கன்னா 20 லட்சம் ரூபாய் விழுது. ரெடியா? ரெடி. என்ன ரெடி? இப்ப நீங்க அந்த இன்சிடென்ட் சொல்ல வேணாமா? அதுக்கு ரெடியா? ஆமா. ஆக்சுவலா இப்ப என்ன சிறு பிரச்சனைனா, இந்த எபிசோடுக்கான டைம் முடிஞ்சு போச்சு. அதனால அடுத்த எபிசோட்ல யோகேஷ் அண்ட் திவ்யாவை நாம சந்திக்க போறோம். இந்த 20 லட்சத்தை அவங்க தக்க வச்சுக்க போறாங்களா இல்லையா அப்படிங்கறத அடுத்த எபிசோட்ல பார்ப்போம். முக்கியமா யோகேஷ் திவ்யாவுக்கு எப்படி ப்ரோபோஸ் பண்ணாரு அப்படிங்கறத கூட பார்த்துடலாம். This is Rishi signing off from a wonderful episode of Vivel கையில் 1 கோடி. Are you ready?